ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் ஆனியன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆனியன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு எந்த வெஜிடபிள்ஸும் தக்காளியும் தேவையில்லை, ஆனியன் மட்டும் போதும். இதுக்கு நான் 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். நம்ம மதியம் செஞ்சு மீதமான சாப்பாட்டில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய புளி வேண்டாம், நிறைய புளி போட்டால் அது புளி சாதம் மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக புளி இருந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி புளியை கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இப்படியே வெளியில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக நம்ம போட்ட இந்த புளியும் உப்பும் சாதத்தில் ஊறுறதுனால அடுத்த நாள் இதை தாளித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டதும் லேசாக வறுத்துடுவோம். வறுத்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். 2ம் போடணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம். இதை லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது இதனோட பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் போட்டுட்டு இதை லேசாக வதக்கிடுவோம். இப்போது இதனோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச சாதத்தை இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சாதம் ஊற வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருந்தோம். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் போட்டு கலந்துக்கலாம். இப்போது இதில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் போட்டு கலந்துடலாம். ரொம்பவே வித்தியாசமான சுவையான ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பாரோ காயோ கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.